ஹலோ, வெல்கம் டு அரவுண்ட் ஆச்சி. இது மண் மணம் கமழும், கண்ணுக்கு குளிர்ச்சி அளிக்கும் பச்சை மிளகாய் தோட்டம். பச்சை மிளகாய் பார்க்க சின்னது தான், ஆனால் விவசாயிகளுக்கு அது பெரிய நம்பிக்கை. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது செடியிலிருந்து நேரடியாக பச்சை மிளகாய்களை பறிக்கும் அந்த அழகான தருணங்களை. இன்று மதியம் 2 மணியிலிருந்து 5 மணி வரை நாங்கள் 6 பேர் சேர்ந்து இந்த மிளகாய் வயலில் வேலை செய்தோம். வெயில் கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் செடிகளுக்குள் நுழைந்ததும் ஒரு குளிர்ச்சியான உணர்வு. மிளகாய் செடியின் பச்சை நிறம், அதிலிருந்து வரும் அந்த வாசனை, இவை எல்லாமே உழைப்பை கூட சுகமாக மாற்றிவிடும். இன்றைக்கு எங்களோடு ஒரு சின்ன கியூட்டான கூட்டாளியும் சேர்ந்தான். அவன் பேரு ஆதவன். நீங்க பறிச்சீங்களா? சின்ன கைகளால் செடியிலிருந்து மிளகாயை பறித்து கொண்டே, இது பெரிய மிளகாய், இது சின்ன மிளகாய்னு எங்களோட பேசிக்கிட்டே இருந்தான். என்னது? நீங்க பறிச்சீங்களா? கொஞ்சம் போடுங்க வாளியில. அவனோட சிரிப்பு, அவனோட பேச்சு, உண்மையிலேயே சொன்னால் ஆதவன் இருந்ததால் சோர்வே தெரியல. விவசாயத்தில் இப்படி சின்ன சின்ன சந்தோஷங்கள் ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம தொடர்ந்து இந்த நிலத்தோடு இணைக்கிறது. மிளகாய்களை பறித்து அங்கங்கே போட்டுட்டு வந்துட்டோம். சேர்த்து எடுத்து பக்கெட்டில் போடுறோம். எந்த மரத்துல? என்ன இது? இது பழமோ? தோட்டத்தில் கிளிகள் மிளகாயை சாப்பிடுவதால் வெடி வெடித்து கிளிகளை விரட்டி அடித்திருக்கிறோம். இப்படி அடிக்கடி பட்டாசுகளை வெடித்து தான் மிளகாய் செடிகளை பாதுகாத்து கொள்ளணும். ஆதவனை சரிதாக்கா கூப்பிடுறா. ஓகே, போடுங்க. ஓகே, வாங்கோ. கால் உலக்கிடுமா? தாங்க கைய. அதான் என்ன செய்றீங்க? இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது சொட்டு நீர்ப்பாசனம் தெளிக்கும் செட்டப். விவசாயம் வெறும் தொழில் இல்லை, அது ஒரு வாழ்க்கை. மண்ணோட, இயற்கையோட, மக்களோட இணைந்த வாழ்க்கை. நான் எடுத்து வந்து தரட்டா மிளகாய? போறங்க, வாளி எடுத்தோண்டு வாருனே. நில்லுங்க, அங்க இருக்கு வாளி, நான் எடுத்தோண்டு வாரு. இதுல இருந்து பாருங்க. இன்னொன்று இருக்கு பாருங்க, இன்னொன்று அதே கண்டுல இருக்கு பாருங்க.
ஓ தள்ளி போகுது. அங்க வழி இருக்கு. இங்கேதான் மிளகா தேடுறேன். நான் திரியல்ல மிளகா தேடுறேன். பறிக்க இன்றைய உழைப்பின் பலன் 3 பெரிய மூட்டைகள் நிறைய பச்சை மிளகாய். வெயிலும் வியர்வையும் சின்ன சிரிப்புகளும் சேர்ந்து இந்த 3 மணி நேரம் ஒரு அழகான நினைவாக மாறியது. சரியா இன்னைக்கு போமா கிடக்காது சரியா இந்த அண்ணன் நிற்கிறாரு கொடுங்க வாங்க இந்த கத்தி இருக்கிறத பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை காமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி கிராமத்து வீடியோக்கள் பிடிக்கும் என்றால் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக இன்னும் நிறைய விவசாயம் ஊர் வாழ்க்கை வீடியோக்களை பார்க்க விரும்பினா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அழகான வீடியோவுடன் சந்திப்போம். தேங்க்யூ. பம்பர்